ஹை வெல்கம் டு லேர்ன் இங்கிலீஷ். ஒரு சுச்சுவேஷனில் இங்கிலீஷில் எப்படி பேசலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்டை இன்னொருத்தருக்கு நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க. இவர் என்னோடய ஃப்ரெண்டு, இவர் பெயர் அப்படின்னு சொல்லி அவர் பேரை சொல்கிறீங்க. இவர் ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே இவர்கிட்ட காமிங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்கிறது? ஹீ இஸ், ஹிஸ், யூ கிவ், இந்த வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லாமே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. அதாவது நிகழ்காலத்தில் நடக்கிறதுனால சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம சொல்கிறோம். ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட், இவர் என்னுடைய நண்பர். ஹிஸ் நேம் இஸ் அப்படின்னு சொல்லி அவருடைய பேரை சொல்லுவோம். ஹீ இஸ் எ டாக்டர். யூ கிவ் யுவர் மெடிக்கல் ரிப்போர்ட் டு ஹிம். உங்களுடைய மெடிக்கல் ரிப்போர்ட்டை அவர்கிட்ட கொடுங்க. ரொம்ப சிம்பிளாக பிகினர்ஸ்க்காக இந்த சென்டென்சஸ் நான் கொடுத்துருக்கேன். இதையே கிவ் யுவர் ரிப்போர்ட் டு மை ஃப்ரெண்ட் ஹூ இஸ் எ டாக்டர், அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸாக நம்ம சொல்லலாம். கிவ் யூ ரிப்போர்ட் டு மை ஃப்ரெண்ட் ஹூ இஸ் எ டாக்டர். ஓகே, ஸோ இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி நீங்கள் சொல்ல பழகணும். ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். ப்ராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். உங்கள்கிட்ட ஒரு புக் இருக்குது. அதில் ட்ராவல் பண்ணக்கூடிய, அதாவது சுற்றுலா இடங்கள் பற்றிய விவரங்கள் இருக்குது. அதை இன்னொருத்தருக்கு கொடுத்து இதை ரெஃபர் பண்ணுங்கள், ட்ராவல் பண்ணணும்னா நீங்கள் இதை ரெஃபர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லணும். கீழே நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அந்த வேர்ப்ஸ். அதை யூஸ் பண்ணி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண முடியுதா அப்படிங்கிறத பாருங்கள். ட்ரை பண்ணுங்கள். கிராமர் மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல, சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண முடியலைனாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் பார்த்து நம்ம திருத்திக்கலாம். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஐ, நான், என்னிடம். எ புக், ஒரு புத்தகம். இட், அதில். ஓகே, இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி சென்டென்சஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஐ ஹாவ் அ புக், என்னிடம் ஒரு புக் இருக்கிறது. ஐ ஹாவ் அ புக். இட் ஹேஸ் டீடைல்ஸ் அபவுட் டூரிஸ்ட் பிளேசஸ். இட் ஹேஸ் டீடைல்ஸ். சிங்குலராக இருக்கிறதுனால ஹேஸ் யூஸ் பண்ணுறோம். It has details about tourist places. I give this book to you. You refer this book. நான் இந்த புக்கை உன்கிட்ட கொடுக்குறேன், இதை நீ ரெஃபர் பண்ணு. You refer this book. இதவே ஷார்ட்டாக எப்படி சொல்கிறது? I have a book which contains details of tourist places. Refer this. அந்த which அப்படிங்கிறது கன்ஜங்ஷனை யூஸ் ஆகுது பாருங்கள். I have a book which contains details of tourist places. Refer this. ஸோ ஒரு விஷயத்தை வெவ்வேறு வடிவங்களில் வெவ்வேறு டைப் ஆஃப் சென்டென்சஸில் நம்மளால் வெளிப்படுத்த முடியும். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்தும் நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் மட்டுமே இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் இருக்குது. அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நவ் அனதர் சிச்சுவேஷன். நீங்கள் ஒரு கார் வாங்க போகிறீங்க. அந்த நேரத்தில் அந்த கார் உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்கிறீங்க. அது உங்களுடைய ட்ராவலிங் டைமை குறைக்குது அப்படின்னு சொல்லணும். ஸோ அந்த கோயிங் டு யூஸ் பண்ண போகிறீங்க. ஐ அட் திஸ் மொமெண்ட், இந்த நேரத்தில், இந்த தருணத்தில். ட்ராவலிங் டைம், இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி இந்த சென்டென்சஸை சொல்ல முடியுதா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சொல்லி பாருங்கள், இல்லைனா எழுதி பாருங்கள். ட்ரை பண்ணுங்கள். கிராமர் மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். சிம்பிளாக யோசிச்சிங்கனாலே உங்களால் ஈஸியாக சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண முடியும். இங்கிலீஷ் ரீடிங் ஸ்கில் நல்லா டெவலப் பண்ணிக்கிறணும். ஏன்னா நிறைய இங்கிலீஷ் சென்டென்சஸ் ரீட் பண்ணுறப்ப அதனுடைய ஸ்ட்ரக்சர் இன்டைரக்டாக நம்மளுக்கு மனசில் பதியுது. ஐ எம் கோயிங் டு பை எ கார். நான் ஒரு கார் வாங்க போகிறேன். ஐ நீட், எனக்கு அது தேவை. ஐ நீட் தேட் அட் திஸ் மொமெண்ட் ஆர் அட் திஸ் டைம். ஐ நீட் தேட் அட் திஸ் டைம். It will reduce my traveling time. அந்த reduce அப்படிங்கிற verb உங்களுக்கு தெரியணும். ஓகே, it will reduce my traveling time. இதுவே சுருக்கமாக சொல்லணும்னா, a car will reduce my traveling time. I need one at this moment. I'm going to buy. இது கேஷுவலாக நம்ம சொல்கிற மாதிரி. ஓகே, ஸோ இந்த ரெண்டு சென்டென்சஸுக்கும் இருக்கிற டிஃப்ரென்சஸை பாருங்கள், அதனுடைய ஸ்ட்ரக்சர் பாருங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்டை நேற்று நீங்கள் எனக்கு கால் பண்ணீங்க, நான் எடுக்கலை. நேற்று அப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஓகே, நேற்று நீங்கள் எனக்கு கால் பண்ணீங்க, நான் எடுக்கலை. ஏன்னா நான் ஒரு மீட்டிங்கில் இருந்தேன், எனக்கு ஒரு மீட்டிங் இருந்துச்சு, அதனால் இப்போ உங்களுக்கு கால் பண்ணுறேன். இப்போ அப்போ இது ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ பாஸ்ட் டென்ஸை சொல்லி ப்ரெசன்ட் டென்ஸை சொல்கிறோம். எஸ்டர்டே நேற்று. யூ கால்டு மீ. இந்த கால்டு அப்படிங்கிறது கூப்பிட்டது. கால் அதனுடைய பாஸ்ட் டென்ஸ் கால்டு. அதே மாதிரி ஃபோன் மூலமாக கால் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு ஃபோன்டு அப்படிங்கிற வேர்பையும் யூஸ் பண்ணலாம். THONED. ஃபோன்டு மீ. ஐ டிட் நாட் ஆன்சர். நான் பதில் அளிக்கவில்லை. ஐ டிட் நாட் ஆன்சர் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். டிட் அப்படிங்கிற வேர்பை ஃபாலோ பண்ணி ஒரு வேர்ப் வந்துச்சுன்னா அது ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்கணும். ஐ டிட் நாட் ஆன்சர் பிகாஸ் ஐ ஹேட் அ மீட்டிங். எனக்கு ஒரு மீட்டிங் இருந்தது. ஸோ அதனால் ஐ கால் யூ நவ். இந்த ஐ கால் யூ நவ் அப்படிங்கிற அந்த சென்டென்ஸ் மட்டும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. மற்றது எல்லாமே சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஓகே, அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி டென்ஸ் அப்ளை பண்ணுறோம். இப்போ அதவே சுருக்கமாக சொல்கிறோம் பாருங்கள். ஐ வாஸ் இன் மீட்டிங் வென் யூ கால் மீ எஸ்டர்டே. ஓகே, மேலே இருக்கிறதுல 3 சென்டென்சஸ் இருக்குது, கீழே இருக்கிறது சிங்கிள் சென்டென்ஸில் முடிஞ்சிருச்சு பாருங்கள். ஐ வாஸ் இன் மீட்டிங் வென் யூ கால் மீ எஸ்டர்டே. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம யோசித்து பேசணும். அஸ்யூம் தட் யூ ஆர் எ டீச்சர். நீங்கள் ஒரு டீச்சராக அஸ்யூம் பண்ணிக்கோங்க. உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு சொல்கிறீங்க, நோட்டை கொடுங்க, நான் கொஸ்டின்ஸ் எழுதி கொடுக்குறேன், அதுக்கு நாளைக்கு வர்றப்ப ஆன்சர் எழுதிட்டு வரணும், இதுதான் உங்களுடைய ஹோம்ஒர்க் அப்படின்னு சொல்லணும். கீழே கொடுத்துருக்கிற வார்த்தைகள் கிவ், ரைட், ஆன்சர்ஸ். இந்த 3 வேர்ட்ஸை யூஸ் பண்ணி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. கிவ் யுவர் நோட். உன்னுடைய நோட்டை கொடுக்கவும். ஐ ரைட் ஆல் கொஸ்டின்ஸ். நான் எல்லா கேள்விகளையும் எழுதுகிறேன். ஐ ரைட் ஆல் கொஸ்டின்ஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. யூ ரைட் ஆன்சர்ஸ் ஃபார் ஆல் கொஸ்டின்ஸ். அந்த கொஸ்டின்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நீ விடை எழுது. திஸ் இஸ் யுவர் ஹோம்ஒர்க். இதுதான் உன்னுடைய ஹோம்ஒர்க். எல்லா சென்டென்சஸும் பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகே, இதவே நம்ம சிங்கிள் சென்டென்ஸாகவும் சொல்லலாம் கன்ஜங்ஷன்ஸ் யூஸ் பண்ணி. அந்த கன்ஜங்ஷன்ஸ் எங்கெல்லாம் வரணும், எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம், என்னென்ன கன்ஜங்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரீடிங் ஸ்கில்லை டெவலப் பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய சென்டென்சஸ் ரீட் பண்ணணும். கிவ் யுவர் நோட் ஃபார் ஹோம்ஒர்க். ஐ ரைட் ஆல் கொஸ்டின்ஸ் அண்ட் யூ ஆன்சர் தம். ஸோ இந்த மாதிரியும் சொல்லலாம். இன்னும் கன்ஜங்ஷன்ஸ் யூஸ் பண்ணி இந்த சென்டென்சஸையும் சுருக்கலாம். ஸோ ட்ரை பண்ணுங்கள். கிராமர் மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் இங்கிலீஷில் பேச முடியும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.